ஒரு காட்டுல ஒரு திருட்டு காக்கா இருந்தது. அது பகல் முழுக்க தூங்கி நைட்டுல காட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது. அது திருட்டுத்தனம் செஞ்ச பொருளுங்களை கிளியோட பழைய சாமான் கடையில போட்டுக்கிட்டு இருந்தது. அந்த காசுல ஒவ்வொரு நாளும் அதுக்கு பிடிச்ச சாப்பாட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம குருவிய கூட காதலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழுகு, குருவி, கிளி, கொக்கு, பறவை இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல காணாம போன பொருளை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுங்களை திருடுறவன் யாரு? அவன் மட்டும் என் கையில கடிச்சா அவனை பிடிச்சு 4 அடி அடிச்சு அவனை வெட்டி அவனை கொன்னு சாப்பிட்டு என் பசிய தீர்த்துக்குவேன். ப்ளீஸ் கழுகு, நீ அப்படி கொன்னு சாப்பிடுற அந்த மாமிசத்தை எனக்கும் கொஞ்சம் கொடுத்தா நானும் என் பசிய தீர்த்துக்குவேன். அப்படின்னா என்ன கொக்கு, நான் மட்டும்தான் அந்த திருட மேல பகை தீர்த்துக்கணுமா? நீங்க யாரும் தீர்த்துக்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கழுகு, அவங்கவுங்க செய்யற தப்பு அவங்க தான் பாவத்தை அனுபவிப்பாங்க. அவன் இப்போ தப்பு பண்ணி அவனோட பாவ மூட்டைய நிறைச்சு வச்சிருக்கான். இந்த பாவ மூட்டைனால அவன் ஒரு நாள் இல்ல நான் ஒரு நாள் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போறான். உன்னை திட்டுறதுக்கு கூட எனக்கு வார்த்தை வரல கொக்கு. அப்போ என்ன திட்டுறது வேண்டாம், நீங்க சாப்பிடுற மாமிசத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதும். சி, நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்பி என்னோட வீட்டுக்கு போறேன். அந்த திருடனை நான் பிடிச்சே பிடிப்பேன். எந்த நிலைமையிலையும் அந்த திருடனை நான் விட மாட்டேன். அவனை நான் பிடிச்சே பிடிப்பேன். கழுகு, எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ கோவம்? எவ்வளோ நாளா நான் வளர்த்துக்கிட்டு வர 2 கோழிங்களை அந்த காக்கா பிடிச்சிட்டு போயிடுச்சு. நான் அந்த கோழிங்களுக்கு தீனி போட்டு வளர்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். 2 நாள்லயே 2 கோழியில ஒரு கோழிய வெட்டி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அதுக்குள்ள அந்த கோழிய எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிளி கவலைப்பட்டுச்சு. முந்தா நேத்து காக்கா கொண்டு வந்த 2 கோழிய பத்தி கிளி யோசிச்சது. 2 நாளைக்கு முன்னாடி கிளியோட கடைக்கு காக்கா 2 கோழிங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போச்சு. அத யோசிச்சது கிளி. இங்க பாரு கிளி, இந்த 2 கோழியை எடுத்துக்கிட்டு எனக்கு 200 ரூபா கொடு. என்னது, 2 கோழியை எடுத்துக்கிட்டு 200 ரூபா கொடுக்கணுமா? என்னால முடியாது, இங்க இருந்து கிளம்பு. ஓ அப்படியா, கொடுக்க முடியாதா? பரவாயில்ல, சிக்கன் கடை வச்சிருக்கிற பறவை கிட்ட போறேன். பறவை இந்த கோழியை எடுத்துக்கிட்டு கிலோ கணக்கு போட்டு லாபத்தை சம்பாதிச்சுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கிளிக்கு பேராசை வந்து, சரி காக்கா, நானே வாங்கிக்கிறேன், இந்த காசு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்தது. காக்கா கிட்ட இருந்து கோழிய வாங்கிக்கிச்சு கிளி. காக்கா போகும்போது நல்ல ஐடியாவை தான் கொடுத்துட்டு போச்சு. காக்கா சொன்ன மாதிரி நானே பறவைகிட்ட இந்த கோழிய கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன். நான் இந்த கோழிய கொடுத்து 400 ரூபாவை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கழுகு சத்தம் போட்டு கத்திச்சு. அந்த திருடனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கழுகு சொன்ன உடனே கிளி முழிச்சுக்கிச்சு. பயமா பாத்துக்கிட்டு தனக்குள்ளத்தானே, ஐயோ, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற திருடன் வேற யாரும் இல்ல, காக்கா தானே. எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அந்த காக்கா காட்டுக்குள்ள வந்து கண்ணுக்கு பட்டதெல்லாம் கொண்டு போய் திருடி காசு சம்பாதிக்குது. இப்ப இந்த விஷயத்த பத்தி நான் கழுகு கிட்ட சொன்னேன்னா கோழிய பத்தி கழுகு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும். அப்ப நான் மாட்டிக்குவேன், கழுகு என்ன சாகடிச்சிரும். வாயை மூடிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, காட்டு திருடனை பத்தி நம்ம எவ்வளவு தடவை பேசினாலும் காக்கா மட்டும் வர்றதே இல்ல. இப்ப மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் காக்கா மட்டும் வர்றதே இல்ல அப்படின்னு நாசூக்கா காக்காவை மாட்டி விட்டுச்சு. அப்ப அங்க இருக்கிற பறவைங்களோட யோசனை காக்கா மேல போச்சு. இப்படி எல்லாருமே காக்காவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா கிளி, காக்கா மட்டும் எதுக்காக இங்க வர்றதே இல்ல? காக்கா இந்த குருவிய காதலிக்குது, குருவி கிட்ட கேட்டா தெரிய போகுது. என்ன, இந்த குருவி அந்த காக்காவை காதலிக்குதா? ஆமாங்கழுகு, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? சொல்லு குருவி, அந்த காக்கா எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது கழுகு, அந்த காக்கா தான் என்ன காதலிக்கிறேன்னு என் பின்னாடியே சுத்துது. அந்த காக்கா பேசுதுன்னு நானும் பேசுறேன், அவ்வளவுதான். அந்த காக்கா திருட்டுத்தனம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. அது மேல சந்தேகம் வந்ததுனால அதை கூப்பிட்டு பேசணும், அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே போய் தெரிஞ்சே பேசினா காக்கா தப்பிச்சுக்கும். அப்படி இல்லை, அதை இங்க வர வைக்க வேற ஏதாவது செய்யணும். இப்ப மட்டும் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த பறவைங்க எல்லாருமே பறந்து போயிட்டாங்க.
இருட்டாகும்போது காக்கா எந்திரிச்சு பல்லு வலிக்கி தோசை மாவை போட்டு தோசை சுட்டுச்சு. அந்த நேரத்துல குருவி நிதானமா காக்காவை பார்க்க வந்தது. என்ன குருவி, தோசை சாப்பிடுறியா? சுட சுட இருக்கு. உனக்கு தெரியும் இல்லையா நான் தோசை சூப்பரா சுடுவேன்னு. தோசை மட்டுமா, திருட்டுத்தனம் கூட நல்லா செய்வீங்க. என்ன என்ன பேசுற குருவி? நான் எதுக்காக திருடணும்? நீ திருடுற அப்படின்னு நான் எங்க சொன்னேன் காக்கா? எனக்கு மாங்காய் பழம் சாப்பிடணும், மாங்காவை திருடி கொண்டு வந்து கூடுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்குதான் அப்படி சொன்னேன். எனக்காக தோசை சுட்டு கொடுக்குறேன்னு சொன்னல, தோசை வேண்டாம் மாங்காய் வேணும்னு சொன்னேன். நீ அவ்வளோ கேட்கும்போது நான் எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேனா என்ன? இப்பத்துக்கு இந்த தோசை சாப்பிடு, அப்புறமா உனக்கு மாங்காவை கொண்டு வந்து கொடுக்குறேன். குருவிக்கு தோசை ஊத்தி காக்கா கொடுத்தது. குருவி அந்த தோசையை சாப்பிட்டுக்கிட்டு, மாங்காவை எங்க இருந்து திருடிட்டு வருவ காக்கா? அது பெரிய ரகசியம் குருவி, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பக்கத்துல இருந்து பாக்குறேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி மாங்காவை பெருக்கிறீங்க அப்படின்னு ப்ளீஸ்ங்க என்னையும் கூட்டிட்டு போங்க. அப்படி இல்ல குருவி, நான் பண்றதே முதல் திருட்டுத்தனம். அப்படி இருக்கும்போது எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு, அதனாலதான் உன்னை வேண்டான்னு சொல்றேன். நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் நைட்டு முழுக்க காட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறேன், எங்க மாங்காய் மரம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து எப்படி திருடுறது அப்படின்னு யோசிக்கிறேன். சரி காக்கா. இப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது. அந்த ராத்திரி நேரத்துல காக்கா அதோட வீட்டுல இருந்து கிளம்பிச்சு. காக்காவுக்கு தெரியாம குருவி ஒரு மரத்துக்கு மேல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தது. குருவிக்கு தெரியாது இன்னொரு மரத்துக்கு மேல பறவை, கிளி, கொக்கு கூட பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. காக்கா நிதானமா கழுகோட மாங்காய் தோப்புக்கு வந்துச்சு. மாங்காய் தோப்புல கழுகு கூட ஒரு பக்கம் உக்காந்து இருந்தது. எல்லா பறவைங்களும் என்ன பாத்துக்கிட்டு இருக்குங்கன்னு தெரியுது. ஆனா திரும்பி பார்த்தா மட்டும் ஒரு பறவை கூட கண்ணுக்கு அகப்படவே இல்லை. நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு மரத்துக்கு மேல உக்காந்துக்கிறேன். இப்படி காக்கா ஒரு மரத்துக்கு மேல போய் உக்காந்துச்சு. இத கவனிச்ச எல்லா பறவைங்களும் அவங்க எங்க உக்காந்து இருந்தாங்களோ அந்தந்த இடத்துலயே உக்காந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காக்கா கழுகோட மாங்காய் தோப்புக்குள்ள வந்துச்சு. எப்பவுமே என்கிட்ட மாங்காவை கேட்காத குருவி இன்னைக்கு திடீர்னு எதுக்காக மாங்காவை திருடி கொண்டு வந்து சொல்லுச்சு? இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா பறவைங்களும் அங்க வந்தாங்க. காக்கா கவலையோட குருவிய பார்க்கும்போது, என்ன மன்னிச்சிருக்காக்கா, உன்னை மாத்ததான் இந்த மாதிரி வேலை செஞ்சேன். ஏ காக்கா, இவ்வளோ நாள் எங்க வீட்டுல திருட்டுத்தனம் செஞ்சது நீதானே? காக்கா எதுவுமே பேசாம பறவைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒத்துக்கா காக்கா, நீ கோழிய கொண்டு வந்து கொடுத்த விஷயம் கழுகுகிட்ட நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல காக்கா, நீ திருடின பொருளுங்களை என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குவேன்னு கூட சொன்னேன். இப்ப நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் காக்கா, இதை தவிர வேற வழி இல்ல. காக்கா எதுவுமே பேசாம குருவிய பார்த்துச்சு. என்ன எதுக்காக பாக்குற காக்கா? இதுக்கப்புறம் திருட மாட்டேன்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு குருவி, நான் திருட்டுத்தனம் செய்யறேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? உங்ககிட்ட நான் கொஞ்சம் உஷாராதானே இருந்தேன். ஆமா இருந்தேன். எனக்காக நான் வாங்கின லிப்ஸ்டிக்க என்கிட்ட இருந்தே திருட்டுத்தனம் பண்ணி கொண்டு போய், இங்க பாரு குருவி, உனக்காக தான் இதை வாங்கினேன்னு ஆசையா கொண்டு வந்து கொடுத்தியே, அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு திருடன் வேற யாரும் இல்ல நீதான் அப்படின்னு. திருடாம என்னால இருக்க முடியாது குருவி. என்னை விட உனக்கு அந்த திருட்டுத்தனம் தான் பெருசா? அப்படி இல்ல குருவி, எனக்கு நீயும் வேணும், இந்த திருட்டுத்தனமும் வேணும். ரெண்டும் வேணும்னா நடக்காது. ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அந்த வார்த்தையை கேட்டு காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. கொக்கு, பறவை, கிளி, காக்காவை பிடிச்சு ஒரு மரத்துக்கு கட்டுங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். என்னை யாருமே கட்டி போடாதீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னோட உயிரான குருவி இங்க இருக்கும்போது நான் எங்க போக போறேன்? நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு காக்கா சொல்லும்போது குருவியும் சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி எல்லா பறவையும் காக்காவை மன்னிச்சிட்டாங்க. காக்கா அன்னையில இருந்து திருட்டுத்தனம் செய்யறத நிறுத்திருச்சு. குருவி கூட அந்த காட்டுக்குள்ளேயே சந்தோஷமா இருந்தது. குருவி மேல இருக்கிற பாசத்தினால காக்கா திருட்டுத்தனம் செய்யறத விட்டதுனால அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஊருல ஒரு ஏழை குருவி இருந்துச்சு. அது பேரு ராணி. கல்யாண வயசுக்கு வந்த ராணிக்கு அப்பா அம்மா இல்ல. அது ஒண்டியாவே விழுந்து போற மாதிரி இருக்கிற ஒரு குடிசை வீட்டுல இருந்துச்சு. விறகு வெட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராணி குருவிக்கு அதே காட்டுக்குள்ள
பேசுற ஒரு மரத்து கூட நட்பு ஏற்பட்டுச்சு. குருவியோட கஷ்ட நஷ்டத்தை அந்த மந்திர மரத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. இந்த மரம் ராணி குருவிக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் பகல் முழுக்க வேலை செஞ்சு விறகு ஒடிச்சு எடுத்துக்கிட்டு ராணி குருவி அதே ஊர்ல இருக்கிற விறகு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரிஷி கழுக பார்க்க வந்துச்சு. ரிஷி கழுகுக்கு ஏழை ராணி குருவிய கேவலமா பேசுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஓ, என் ராணி குருவி வந்துட்டியா? நான் அப்பத்துல இருந்து உனக்காக தான் ஆசையா நீ எப்ப வருவ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ராணி குருவி பயந்து போய், ஆ, எனக்காகவா? எதுக்குங்க ஐயா எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க? உன்னோட பேர்ல இருக்கிற ராணி வாசம் உன்னோட வாழ்க்கையில இல்லையே குருவி. பேர்ல இருக்கிற ராணி வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையில இல்லையே. நீ ஒத்துக்கிட்டா உண்மையான வாழ்க்கையில உன்னை ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆசை தோசை அப்பளம் வடை, கல்யாணம் இல்ல. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிதானே? ஆமாங்குருவி, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா உன்னை ரொம்ப பாசமா அன்பா பாத்துக்கிறேன். உனக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி பாத்துக்கிறேன். என் இஷ்டத்துக்கு நீ ஒத்துப்போ. உனக்கு 2 பேரு வேலைக்காரங்களை வச்சு ராணி மாதிரி பாத்துக்கிறேன். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படிங்கறது ராணி குருவி புரிஞ்சுக்குச்சு. ஐயா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்புங்க ஐயா. என்னோட விறகு காசு கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். இருட்டாயிடுச்சு. இருட்டானா ஆயிட்டு போது குருவி. இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நல்ல அவகாசத்தை நான் யாருக்குமே கொடுக்கல தெரியுமா? இந்த வாய்ப்பை உனக்கு மட்டும் நான் கொடுக்கறேன் அப்படின்னா நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன்னு நீயே யோசிச்சுக்க குருவி. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ராணி குருவி சொன்ன உடனே ரிஷி கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்குள்ள தானே, ஓஹோ, என்னோட முயற்சி நல்லதாதான் இருக்கு. நேத்து வரைக்கும் முடியாது ஆகாதுன்னு சொன்னவ இப்ப எனக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. சரி, கூடிய சீக்கிரம் என்னோட அன்பை இவ கண்டிப்பா ஏத்துக்குவா. இப்பத்துல இருந்து இந்த குருவிய ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ராணி குருவி தனக்குள்ள தானே, ஓ, இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்டேன். இங்க இருந்து முதல்ல காசை வாங்கிக்கிட்டு இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும். நான் இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க வேற யாருமே இல்ல. யாரும் இல்லாத இடத்துல என்ன அடிச்சு வச்சாலும் வச்சிருவாங்க. முதல்ல கொடுக்க வேண்டிய காசை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடணும். குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது குருவி கையில காசை கொடுத்து, கொண்டு வந்த விறகோட விலை இவ்வளோ இல்ல குருவி. இருந்தாலும் நான் உன் மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் அதிகமாவே உனக்கு காசை கொடுத்திருக்கேன். குருவி, காசை வாங்கிக்க குருவி. உனக்கு தேவையான நேரமும் எடுத்துக்கோ. அதே மாதிரி என்னோட அன்பையும் ஏத்துக்கோ. நான் உன்னை யுவராணி மாதிரி பாத்துக்கிறேன். கேட்டங்க இல்லங்கய்யா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. குருவி, எடுத்துக்கோ. ஒரு நாள் என்ன, 2 நாள் கூட எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் என்னோட அன்பை ஏத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு ரிஷி கழுகு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்காம குருவி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு வழி முழுக்க கழுகு திட்டிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. பூட்டு போட்டு இருக்கிற குருவியோட வீட்டாண்ட ராஜு காக்கா காத்துக்கிட்டு இருந்தது. ஒருத்தங்கிட்ட இருந்து இப்பதான் தப்பிச்சுக்கிட்டேன். இப்ப இன்னொருத்த மறுபடியும் உயிரை வாங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இவங்கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு தெரியல. என்னதான் இந்த வாழ்க்கைய ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன, ராஜு காக்கா இருக்கிற இடத்துக்கு வந்து உக்காந்து, உனக்கு என்ன வேணும் ராஜு? எனக்கு ஒண்ணு வேண்டாம் காக்கா. அதுக்கப்புறம் எதுக்காக இருக்கு? இங்க இருந்து கிளம்பிப்போ. நீ ஒத்துக்கிட்டா நானே உனக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ஒத்துக்கிறது என்ன, நீ எனக்கு கொடுக்கறது என்ன? எல்லாம் புரிஞ்சாலும் எதுக்காக நடிக்கிற குருவி? ஏதேதோ புரியாத பேச்ச பேசி என் தலைய திங்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ. ஓமா இருக்கேன், திட்டினாலும் திட்டிடுவேன். இங்க பாரு குருவி, வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. நீ மட்டும் ஒத்துக்கிட்டா உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டு மகாராணியா உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லனா உன்னோட வீட்டையே நான் ரெடி பண்ணிடுறேன். நீ ஒத்துக்க குருவி. எனக்கு எதுவுமே வேண்டாம் ராஜு, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பிப்போ ப்ளீஸ். ராஜு காக்கா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. ராணி குருவி வீட்டுக்குள்ள வந்து விளக்க ஏத்தி வச்சுட்டு ஒரு மூலையில அடுப்பு பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு.
ராஜு குருவி ராணி வீட்டுக்கிட்ட இருந்து பறந்து வந்து ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்துக்கிட்டு ராணி குருவியோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சசி பறவை வந்துச்சு. உன் வீட்டுக்கு போயிருந்தேன், பூட்டு போட்டு இருந்துச்சு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்றேன்னு தெரிஞ்சும் கூட நீ என்ன பேசுற? உன்னோட அன்பை அந்த குருவி புரிஞ்சுக்க மாட்டா, அது உனக்கு புரியலையா? இனிமே நீ என்ன பத்தி யோசிக்காக்கா. சும்மா எதேதோ யோசிச்சுக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணாம அந்த குருவிக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? நீ என்னோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டியா ராஜு? அப்படின்னு பறவையும் காக்காவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில குருவி காட்டுக்கு வந்தது. நதிக்கரையில தன்னோட ஃப்ரெண்டான மாயா மந்திர மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. என்ன இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டமா பேசுறா? என் மனசு சரியில்லை ஃப்ரெண்ட். நான் இங்கே இருக்கும்போது என் முன்னாடியே நீ இப்படி பேசுறது எனக்கு புரியல குருவி. சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு? என்னோட இது ஒரு வாழ்க்கைய ஃப்ரெண்ட், நீயே சொல்லு பார்க்கலாம். அப்பா அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றேன். எனக்கு வந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு யாருமே என்னை பார்த்து கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காக்காவும், என்ன காதலிக்கிறேன் அப்படின்னு கழுகும் என் பின்னாடி சுத்துறாங்க. நான் என்னதான் பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. குருவி, உன் மேல இருக்கிற அன்பை பத்தி காக்கா உனக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கு. ஆனா கழுகு சொல்றியா? அந்த கழுகுக்கு தக்க புத்திய நான் கத்து கொடுக்கறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத குருவி. நான் உண்மையை சொல்லட்டா? சொல்லு குருவி. நீ எப்பவுமே என்கிட்ட உண்மையதான் சொல்லுவ. உண்மையதான் சொல்லணும். உன் கண்ணீரை துடைக்க தான் நான் இருக்கேன். சொல்லு குருவி, உண்மையை சொல்லு. எனக்கு ஒரே இடத்துல வாழ்க்கையை நடத்த பிடிக்கல. எனக்கு எப்பவுமே சந்தோஷமா பறந்துக்கிட்டே இருக்கணும். யாரும் என்ன கேள்வி கேட்காம நான் சுதந்திரமா இருக்கணும். நீ ஒரு குருவி இல்லையா குருவி? உனக்கு எங்க வேணாலும் பறக்கிற சுதந்திரம் இருக்கு. உனக்கு அதுதான் இஷ்டம்னா அப்படியே பறந்து போ. நான் எங்கன்னு பறந்து போறது ஃப்ரெண்ட்? எங்கேயாவது ரொம்ப தூரம் பறந்து போனா எனக்கு சிறகுங்க வலிக்கும். ஒரு இடத்துல உக்காருவேன். உக்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன். அதுக்கப்புறம் இருட்டாயிடும். அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம வழி மாறிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என் போட்டோக்கு தான் மாலை போடணும். அப்புறம் ஆத்துலயே எங்கேயாவது போயிடுறியா குருவி? எங்கன்னு போறதுன்னா இல்ல, நான் யாரு கண்ணுக்கும் படாம எங்கேயாவது தூரமா போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்கிறேன். சரி குருவி, கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கறேன். அந்த பரிசால உனக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும். என்னோட ஆசைங்களை ஈடேத்துற பரிசு உங்ககிட்ட இருக்கா? என்ன ஃப்ரெண்ட் அது? என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் குருவி, முதல்ல கண்ணை மூடு. குருவி கண்ணை மூடிக்கிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மந்திர மரம் அந்த ஆத்துக்கு நடுவுலயே ஒரு வீட்டை உருவாக்கி, குருவி இப்போ கண்ணை திறந்து பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குருவி கண்ணை திறந்து பார்த்துச்சு. அந்த வீட்டை பார்த்து குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஃப்ரெண்ட், தண்ணிக்கு நடுவுல அழகான வீடா? இதுதானா நீ எனக்கு பரிசா கொடுக்கறேன்னு சொன்னது? பாரு குருவி, இந்த வீடு ரொம்ப பெருசு. நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். எப்ப உனக்கு வெளியே வரணும் அப்படின்னு தோணுதோ அப்ப நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாவே போதும். உனக்கு எல்லா வசதிகளும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இனிமே நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது. மரம் ஃப்ரெண்ட், நீங்க சொன்னது நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு வழி தெரியாதே. முதல்ல அந்த வழிய சொல்லுங்க. நீ நதி கரையில நின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள நான் வரணும்னு சொல்லு. சொன்னா முதல்ல சொல்லு குருவி. அணி குருவி ஆத்தங்கர ஓரத்துக்கு வந்து, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள போக வழி வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக ஒரு வழி உருவாச்சு. அதை பார்த்து குருவி சந்தோஷப்பட்டது. குருவி, சந்தோஷமா உள்ள போ குருவி. இனிமே கொஞ்ச நாளுக்கு அந்த கழுகோட தொந்தரவு உனக்கு இருக்காது. அந்த ராஜு குருவியோட அன்பும் இருக்காது. முதல்ல உள்ள போ. குருவி அந்த வழி ஏறி வீட்டுக்குள்ள வந்தது. அந்த வீட்டுக்குள்ள சில்லுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா வசதிகளும் சாப்பாடுங்களும் எல்லாமே இருந்ததுனால குருவி சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தது. நதி கரைக்கு எல்லா பறவைங்களும் வந்து குருவி அந்த மந்திர வீட்டுக்குள்ள எப்படி போச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. குருவி அந்த பறவைங்களை பார்த்து கவலையே படாம வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா வாழ்க்கை நடத்துச்சு. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.